வணக்கம். இன்னைக்கு நாம மத்தேயு 12 கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பழைய மத புத்தகம்னு நினைச்சிராதீங்க. சொல்லப்போனா இது ஒரு பெரிய மோதல பத்தின ஒரு விறுவிறுப்பான கதை மாதிரி. சரி, வாங்க. இந்த மோதலுக்குள்ள மையமா ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னு முதல்ல பாப்போம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? விதிகளும் இரக்கமும் ஒன்னோட ஒண்ணு மோதும்போது இதுல எது ஜெயிக்கணும்? ஒரு பக்கம் ரூல்ஸ், இன்னொரு பக்கம் மனிதாபிமானம். இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற இந்த முழு அத்தியாயத்தோட அச்சாணியே. இந்த அத்தியாயத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ரெண்டு விஷயம்தான். ஒரு பக்கம் கராரான மத விதிகள், கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காத ரூல்ஸ். இன்னொரு பக்கம் மனிதநேயம், இரக்கம். இது பரிசேயர்களோட உலக பார்வைக்கும் இயேசுவோட பார்வைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி போராட்டம்னே சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற மோதல் தான் இந்த அத்தியாயத்துல வர எல்லா சம்பவங்களையும் ஆரம்பிச்சு வைக்குது. சரி, இந்த பெரிய மோதலுக்கான முதல் தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சுன்னு பாப்போம். ஓய்வு நாள், அதாவது சாபத் டேய பத்தி ஒரு சின்ன கருத்து வேறுபாடுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. பரிசேயர்களுக்கு இந்த ஓய்வு நாள் விதிகள்ங்கிறது அவங்களோட அடையாளத்தையே பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி, ரொம்ப முக்கியம். சம்பவம் என்னன்னா, இயேசுவோட சீடர்கள் பசியில இருக்காங்க. அவங்க ஒரு வயல்வெளியா போகும்போது அங்க இருக்கிற கதிர்களை பறிச்சு சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான். ஆனா இத பார்த்த பரிசேயர்கள் உடனே, என்ன இது, ஓய்வு நாள்ல இப்படி வேலை செய்யலாமா, இது சட்டப்படி தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இங்கதான் முதல் உரசல் ஆரம்பமாகுது. இதுக்கு இயேசு கொடுக்கிற பதில் ரொம்பவே ஆழமானது. அவர் 3 விஷயங்கள சொல்றாரு. முதல்ல சரித்திரத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. தாவீது ராஜா பசியில இருந்தப்போ பரிசுத்தமான அப்பத்தையே சாப்பிட்டாரே, அது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ரெண்டாவதா, வேதத்துல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்த மேற்கோள் காட்டுறார். கடவுளுக்கு பலிய விட இரக்கம்தான் முக்கியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. மனுஷகுமாரனான நான் ஓய்வு நாளுக்கே ஆங்கவரா இருக்கேன். அதாவது சட்டத்தை விட மனுஷனோட தேவைதான் முக்கியம்னு தெளிவா சொல்றார். இயேசு இதோட நிறுத்தல. இந்த மோதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். அங்க சூம்பி போன கையோட ஒருத்தர் இருக்கார். அவரை எல்லார் முன்னாடியும் குணமாக்கிட்டு பரிசேயர்களை பார்த்து ஒரு நேரடி கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாள்ல நல்லது செய்யறது சட்டப்படி சரியா தப்பா? இப்ப அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவங்களோட விதிகளோட எல்லைக்கே அவங்கள தள்ளுறார். இதோட விளைவு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த மனுஷன் குணமாயிட்டான். இது ஒரு பெரிய அற்புதம். எல்லாரும் சந்தோஷப்படணும் இல்லையா? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிரா சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு நல்லது நடந்தா அது அவங்க கோபத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி, இப்போ இந்த பரபரப்பான சம்பவங்கள்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து இயேசு ஏன் இப்படி செய்றார், அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னு பாப்போம். மத்தேயு இதை விளக்குறதுக்காக பழைய ஏற்பாட்டுல வர்ற ஏசாயா தீர்க்கதரிசியோட ஒரு பகுதியை மேற்கோள் காட்டுறார். அந்த தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. அவர் ரொம்ப சாந்தமானவர், மனத்தாழ்மை உள்ளவர், சத்தம் போட்டு வன்முறையில ஈடுபடுறவர் இல்ல. அவர் எல்லா தேசங்களுக்கும் நீதியை கொண்டு வருவார். முக்கியமா நசுங்கி போனவங்கள உடைக்காம அவங்கள சரி செய்வார். நாம இப்ப பார்த்த சண்டை சச்சரவுக்கு இது எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இயேசுவோட உண்மையான நோக்கம். சரி, இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ்க்கு, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு வர்றோம். இங்க தான் அவரோட எதிரிகளோட வாதம் ரொம்ப ஆபத்தான மோசமான ஒரு கட்டத்துக்கு போகுது. இயேசு இப்போ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்றார். பார்வை இல்லாத, பேச முடியாத, பேய் பிடிச்ச ஒருத்தரை குணப்படுத்துறார். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அடங்கப்பா, இவர் கடவுளோட சக்தியில இதை செய்யல, பேய்களோட தலைவனான பேல்சுபுலோட சக்தியில தான் செய்றாருன்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுதான் இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. இதுக்கு பதிலா இயேசு மன்னிக்கவே முடியாத ஒரு பாவத்தை பத்தி எச்சரிக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவிக்கு எதிரான நிந்தனை. அப்படின்னா என்னன்னா, கடவுளோட செயல் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, அது நல்லதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்மளோட கடினமான இதயத்தினால வேணும்னே அது சாத்தானோட செயல்னு சொல்றது தான் அந்த பாவம். இங்கே இயேசு அந்த குற்றச்சாட்டை பத்தி மட்டும் பேசல, அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கறாரு. அதாவது இதயத்தோட நிலை. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதாவது நம்ம மனசுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வார்த்தையா வெளியே வரும். நம்ம வார்த்தைகள் நம்ம உள்ளத்தோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி. இந்த கிளைமேக்ஸுக்கு பிறகு இயேசுவோட பேச்சு நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும், அவிசுவாசமா இருந்தா என்ன பின் விளைவுகள் வருங்கிறத பத்தி மாற ஆரம்பிக்குது. அவங்க இயேசு கிட்ட ஒரு அடையாளம் கேக்குறாங்க. அதுக்கு அவர் யோனாவோட அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்றார். அது என்ன யோனாவோட அடையாளம்? யோனா எப்படி 3 நாள் ஒரு பெரிய மீனோட வயித்துக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்தாரோ, அதே மாதிரி மனுஷகுமாரனான நானும் 3 நாள் பூமிக்குள்ள இருந்துட்டு உயிரோட எந்திரிப்பேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற ஒரே அடையாளம்னு சொல்றார். அடுத்து காலி வீட்டை பத்தின ஒரு சின்ன உவமை சொல்றார். யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில இருந்து ஒரு கெட்ட ஆவிய நம்ம துரத்துறோம்.
ஆனா அந்த வீட்டை அப்படியே காலியா விட்டுடுறோம். நல்லது எதையும் கொண்டு வந்து அங்க வைக்கல. என்னாகும்? அந்த கெட்ட ஆவி தன்னை விட மோசமான 7 ஆவிங்களோட திரும்பி வந்து அந்த வீட்ல குடியேறிடும். அப்போ அந்த வீட்டோட நிலைமை முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமாயிடும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கிட்ட இருந்து தீமையை நீக்கிறது மட்டும் பத்தாது, அந்த இடத்த நன்மையால நிரப்பணும். இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட முடிவுக்கு வர்றோம். இங்க இந்த முழு அத்தியாயத்தோட மையக்கருத்தான வெளியே தெரியறத விட உள்ள இருக்கிற இருதயம்தான் முக்கியம்ங்கிற விஷயம் ரொம்பவே உணர்வுபூர்வமா சொல்லப்படுது. கடைசி காட்சி இதுதான். இயேசு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, உங்க அம்மாவும் சகோதரர்களும் உங்களை பார்க்க வெளியில நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போ இயேசு கொடுக்க போற பதில் குடும்பம்னா என்னங்கிற வரையறையே மாத்த போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவோட விருப்பப்படி யார் செய்றாங்களோ அவங்க தான் என்னோட சகோதரன், சகோதரி, தாய். பாருங்க எவ்வளவு ஆழமான வார்த்தை. ரத்த பந்தத்தை விட கடவுளுக்கு கீழ்ப்படிகிறது, அதாவது இருதயபூர்வமா செயல்படுறது தான் ஒருத்தரை உண்மையான குடும்பமா மாத்துதுன்னு சொல்றாரு. இந்த முழு அத்தியாயத்தோட சாராம்சமே இதுதான். சரி, இந்த ஆய்வோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். மத்தேயு 12 வார்த்தைகளுக்கும் இருதயத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குது. இப்போ கேள்வி இதுதான், நம்மளோட வார்த்தைகள் மத்தவங்கள உருவாக்குதா இல்ல அழிக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு என் ராஜா, சத்தத்தின் ஆண்டா, கருணை காட்டும் அன்பின் நாடா. மத்தேயு 12 சொல்லும் செய்தி, மனதை மாற்றும் வாழ்வின் நேதி. கதிர்களை பறித்த சீடர் கூட கண்டித்தார், சிலர் கோபம் கூட. ஆனா சொன்னார் இயேசு சத்தம், கருணைதான் வேண்டும், பலி அல்ல மத்தம். சப்தம் மனிதருக்காக வந்தது, அன்புதான் தேவனின் சந்தது. சட்டம் விட பெரியது நேசம், அதுதான் இயேசுவின் உண்மை தேசம். இயேசு என் ராஜா, சத்தத்தின் ஆண்டா, கருணை காட்டும் அன்பின் நாடா. மத்தேயு 12 சொல்லும் செய்தி, மனதை மாற்றும் வாழ்வின் நேதி. வாடிய கையை நீட்டி பார்த்தார், ஒரே வார்த்தையில் குணம் தந்தார். நன்மை செய்வது எப்போவும் சரி, அதுதான் வாழ்வின் பெரிய வெற்றி. பிளந்த ராஜ்யம் நிலைக்காது, கெட்ட மனசு நல்லது ஆகாது.